வணக்கம். நான் டாக்டர் ஜெய விக்னேஷ் சங்கர். ஒரு யானை அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு எறும்பு அந்த யானையினுடைய தும்பிக்கைக்குள்ள அப்படியே உள்ள போய் கடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த யானைக்கு அது பயங்கர இரிட்டேஷனா இருக்கு. அந்த எறும்பு இன்னமும் அந்த தும்பிக்கைக்குள்ள டீப்பா போய் நல்லா கடிக்குதுங்க. யானைக்கு என்ன பண்ணனே தெரியல. இரிட்டேஷன் ரொம்ப அதிகமாகி மரத்தை போய் முட்டுது, தரையில உருண்டு பொருளுதுங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த எறும்பினுடைய இரிட்டேஷன் தாங்காம அந்த யானை கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருதுங்க. அந்த எறும்பு மாதிரி தாங்க நமக்கு வர எண்ணங்களும். நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்கு அது எல்லா முயற்சிகளும் எடுக்கும். நம்மளும் என்ன பண்றோம், இது தெரிஞ்சுக்காம அந்த எண்ணங்களை பின்தொடர்ந்து போறனால எண்ண குவியல்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருதுங்க. அதனாலதான் நெகட்டிவான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம். நம்ம நெகட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு தகுந்த முடிவுகள் எடுப்போம். நம்ம செயல்களும் நெகட்டிவா தாங்க இருக்கும். எப்படி அந்த எறும்பு யானைவே வீழ்த்திருச்சோ, நமக்கு வர நெகட்டிவான எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையை வீழ்த்திருங்க. அப்ப நமக்கு வர்ற எண்ணங்களை கையாளுவதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்க. அடுத்த 30 செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வர எண்ணங்களை கொஞ்சம் நீங்க கவனிங்களேன். அதுல என்ன தெரியுமா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, உங்களுக்கு வர எண்ணங்கள் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கிடையாதுங்க. அடுத்து வர எண்ணம் என்னன்னே உங்களுக்கு தெரியாதுங்க. அப்போ உங்களுக்கு வர எண்ணங்கள் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத போது அந்த எண்ணங்களுக்கு எதுக்குங்க நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீங்க வேறு, உங்க எண்ணங்கள் வேறுங்கிற புரிதல் உங்களுக்கு வேணுங்க. உங்க எண்ணங்களை தொலைவில் இருந்து பார்க்கக்கூடிய தன்மையை நீங்க கொண்டு வரணும். அதாவது உங்க எண்ணங்களை டிஸ்டன்ஸ்ல இருந்து நீங்க பார்க்க கத்துக்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஜூக்குள்ள போறீங்க. அங்க சிங்கம், புலி, கரடி, பாம்பு எல்லாத்தையும் கூண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. நீங்க பதட்டப்படாம பயப்படாம நல்லா ரிலாக்ஸ்டா அந்த மிருகங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஜூக்குள்ள நடந்து போவீங்க. அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வர எண்ணங்களை இந்த ஜூல இருக்க மிருகங்களை பாக்குற மாதிரி நீங்க பாருங்க. அந்த எண்ணங்கள் எந்த பாதிப்பும் உங்களுக்கு கொண்டு வர போறது கிடையாது. அது எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாம சும்மா அது வந்திருக்கு அப்படிங்கிற அந்த தன்மையில அந்த எண்ணங்களை நீங்க கவனிக்க மட்டும் செய்யுங்க. எந்த இன்ட்ரெஸ்டும் அந்த எண்ணங்களுக்கு காட்டாதீங்க. இப்படி அந்த எண்ணங்களை நம்பாம அதை கவனிக்க மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் வேண்டா விருந்தாளியா எனர்ஜி இழந்து எங்க இருந்து வந்ததோ அங்கேயே அது போயிடுங்க. இறைவன் நமக்கு பவர் டு சூஸ்ங்கிற ஆற்றலை கொடுத்திருக்காருங்க. அது என்ன தெரியுமா? ஒண்ணு, உங்களுக்கு வர எண்ணங்களை முழுமையா நம்பி அதை பின்தொடர்ந்து போய் மன அழுத்தத்துல வாழ்றதுங்க. இரண்டாவது, எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை சும்மா சாட்சியா கவனிச்சுட்டு எண்ணங்கள் வேறு நான் வேறுங்கிற அந்த புரிதலோட செயல்படுறது. ஆனா இந்த மாதிரி தன்மையில நீங்க இருக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை வெளிப்பட ஆரம்பிக்குங்க. எண்ணங்களுடைய தாக்கங்கள் உங்க வாழ்க்கையில அப்ப இருக்காது. நமக்கு வர நெகட்டிவான எண்ணங்களுக்கு 80% முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள்னாலதாங்க. நம்மளை யாராவது காயப்படுத்திருந்தாங்க அப்படின்னா வலியும் வேதனை அதிகமா நமக்கு வருங்க. அதுவும் குறிப்பா நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, நமக்கு வேண்டியவங்க, நமக்கு நெருக்கமானவங்க நம்மளை காயப்படுத்தும் போது நம்ம உடஞ்சே போயிடுங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிக அதிகமான விழிப்புணர்வு நமக்கு வேணுங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்க மனம்ங்கிற வீட்டுக்குள்ள யாரை நீங்க வாடகைக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உங்க நெருங்கிய உறவுகள் உங்ககிட்ட காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்கலாம், நடந்திருக்கலாம். அவங்க அதை மறந்துட்டு போயிருவாங்க. ஆனா நீங்க ஒவ்வொரு நாள் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்க பேசின விஷயங்களே உங்களுக்குள்ள ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்க மனம் எண்ணங்கள் மூலமாக அதை திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குங்க. இந்த கிழிஞ்ச ரெக்கார்டர் மாதிரி. மற்ற மனிதர்களுடைய குணாதிசயங்கள் உங்களை அதிகமா காயப்படுத்துற மாதிரி நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்ட சில நிகழ்வுகள்னால உங்க மனசுக்குள்ள சில காயங்கள் ஆறாம இருக்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வூண்ட்ஸ் ஹீல் ஆகாம இருக்கிறதுனாலதான் மற்றவர்கள் பண்ற விஷயங்கள், அவங்க ட்ரிகர் பண்ற விஷயங்கள் உங்களுக்குள்ள அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப அடிப்படையா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? உங்க மனசுல இருக்கிற காயங்களை நீங்க ஹீல் பண்ணணும், குணப்படுத்தணுங்க. உங்க வாழ்க்கையில வர மனிதர்கள், சூழ்நிலைகள் இதெல்லாம் உங்களை ட்ரிகர் பண்ணலாம். ஆனா அந்த நேரத்துல நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்க கையில தாங்க இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான வேலையா வீட்டுல இருந்து நீங்க வெளியே கிளம்புறீங்க. அந்த நேரத்துல பலத்த மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த வேலையை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ண போறீங்க? டென்ஷன் ஆக போறீங்களா, இல்ல உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வர போறீங்களா? நீங்க எதிர்பார்க்காத வகையில ஏதோ ஒரு பில் அதிகமா வந்துருச்சு. உங்களுக்கே பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு, எப்படி பில் அமௌண்ட் இவ்வளவு அதிகமா வந்திருக்குன்னு தெரியல. உங்க கண்ட்ரோல்ல மீறி அது நடந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துல? டென்ஷன் ஆயிருவீங்களா, இல்ல ரிலாக்ஸ்டா இருப்பீங்களா? பஸ்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நபர் ஷூ காலோட தெரியாம வந்து உங்க காலை மிதிச்சிடுறாரு. அந்த நேரத்துல ரியாக்ட் பண்ணுவீங்களா, இல்ல அந்த சூழ்நிலையை வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணுவீங்களா? இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரிகர்ஸுங்க. உங்களுக்குள்ள அமைதி இருந்ததுன்னு வைங்களேன், அதாவது உங்க மனசுக்குள்ள
நீங்க ரிலாக்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலைகளை நீங்க பக்குவமா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனா கடந்த கால நிகழ்வுகளுடைய காயங்கள் ஆறாம இருந்தது அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ரியாக்ட் பண்ணிடுவீங்க, ரொம்ப அஜிடேட் ஆயிடுவீங்க, டென்ஷன் ஆயிடுவீங்க. தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையில வெவ்வேறு சூழ்நிலைகள் என்னை ட்ரிகர் பண்ற மாதிரி வரும்போது அந்த நேரத்துல நான் அதை எப்படி தெரியுமா கடந்து வருவேன்? என்னை இறைவன் கிட்ட முழுமையா அர்ப்பணிச்சிடுவேங்க. சரண்டர் பண்ணி தான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை சூழ்நிலையோட இறைவன் பெரியவர். அப்ப அந்த இறைவனின் கூட இருக்கும்போது இந்த சூழ்நிலைகளுக்கு நான் ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படின்ட்டு அந்த பாரத்தை இறைவன் கிட்ட நான் கொடுத்துருவேங்க. ஒரு நபருக்கு பார்வை கிடையாதுங்க, ஆனா அதை குறையெல்லாம் அவர் எடுத்துக்கலங்க. எல்லாரும் மாதிரியும் உழைத்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலேயே அவர் நண்பனோட சேர்ந்து ஒரு வேலைக்கு போறாரு. அது என்ன மாதிரி வேலைன்னு பாருங்களேன். பழங்கள் ஒரு பக்கம் நிறைய இருக்குங்க, அந்த பழங்களை எடுத்துட்டு இன்னொரு பக்கம் இருக்கிற வண்டியில போய் இந்த பழங்களை கொட்டணுங்க. தன்னுடைய நண்பனுடைய உதவியோட இந்த வேலையை அவர் ரொம்ப அற்புதமா செய்யறாருங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி குறைகள் இருக்குன்னா அவரு யாருக்கிட்ட எதுவும் சொல்லலைங்க. தனக்கு கிடைத்த வாய்ப்பை எப்படி நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதாங்க அவர் யோசிக்கிறாரு. எப்படி பார்வை இல்லாத அந்த நபருக்கு அவருடைய நண்பன் வேலை செய்யறதுக்கு உதவி செய்தாரோ, இறைவனும் நமக்கு உதவி செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருங்க. இறைவனுக்கு தெரியுங்க இது கர்ம பூமி அப்படின்னு, சவால்கள் நிறைந்ததுன்னு தெரியும். அவருடைய குழந்தைகளாகிய நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு இறைவன் காத்துக்கிட்டு தாங்க இருக்காரு. அடிப்படையை நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம இறைவன் கிட்ட நம்மளை அர்ப்பணிக்கணுங்க, டோட்டல் சரண்டர் பண்ணணும் நம்ம இறைவன் கிட்ட. அப்பதான் இறைவன் நம்மளை அற்புதமா வழிநடத்தி அந்த சூழ்நிலைகள்ல இருந்து நம்மளை மீட்டெடுப்பாருங்க. இப்ப இந்த வீடியோ பாருங்களேன். 2 பந்தும் அதனுடைய பயணத்தை ஒரே நேரத்துல தான் தொடங்குது. ஆனா ஒரு பந்துக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த தடையும் இல்லைங்க, அது பாட்டுக்கு ஃப்ரீயா போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பந்து போற பாதையில பாத்தீங்கன்னா மேடு பள்ளம் நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி மேடு பள்ளம் அதிகமா இருக்கும்போது அந்த பந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா அதனுடைய டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுச்சு, இலக்கை சீக்கிரமா அடைஞ்சிருச்சு. ஆனா எந்த தடையும் இல்லாத ஒரு பாதையில வந்த பந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டெஸ்டினேஷன், அதனுடைய இலக்கை கொஞ்சம் லேட்டா தாங்க அடைஞ்சது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களும் போராட்டங்களும் அடுத்தடுத்து நிறைய இருக்கு அப்படின்னா உங்க இலக்குகளை நீங்க சீக்கிரம் அடைய போறீங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வாழ்க்கையில நீங்க கீழே விழுகிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வாழ்க்கையில உயர போறீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. நான் என்னைக்குமே ஒரு விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், மை பெயின் இஸ் மை பவர் அப்படின்ட்டு. என் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட வலிகளும் வேதனைகளும் தான் என்னுடைய சக்தின்னு சொல்லுவேங்க. அதனால உங்க வாழ்க்கையில கஷ்டங்களும் போராட்டங்களும் உங்களுக்கு நிறைய வந்திருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் தி சூசன் ஒன். பிரபஞ்சத்தால் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. பல பேருக்கு முன்மாதிரியாக நீங்க இருக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில பல பேருடைய வாழ்க்கைக்கு நீங்க வழிகாட்டியா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளை இறைவன் நிச்சயமா உருவாக்குவார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. கீழே கமெண்ட்ஸ்ல நான் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு நீங்க உணர்வுபூர்வமா நம்பிக்கையோட டைப் பண்ணுங்க. நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள், ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள். இனி நீ வளமோடு வாழப் போகிறாய் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.